இனங்கள் வாழும் நாட்டில் வந்து எது சொன்னாலும் ஜாக்கிரதையாக சொல்லணும். சரி, ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து சுய விவரங்களை கொடுக்கறது கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. ஆனாலும் கூட சில நண்பர்கள் உண்மையான பேரில் வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, தன்னுடைய மாற்று பேர் வச்சுக்கிட்டு புனை பேர் வச்சுக்கிட்டு வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. எப்படி அடையாளம் கண்டுகொள்றீங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ், அந்த அவங்க வச்சுருக்க அந்த இமெயில் ஐடி அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு தெரியும் யார் இந்த நண்பன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போது சீட் பண்ணுறாங்க, லைக் ஹெரஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தவிர்க்கணும். சொல்லுங்க ஆதித்யா. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடிய சேட் பண்ணுறாங்க இன்டர்நெட்டில். மெயினாக என்ன ரீசன், அவங்களோட அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்க வேறு நாடுகளில் இருப்பாங்க. அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காலையில் 4 மணிக்கு தான் தூங்குறாங்க. அப்புறம் வந்து லெசன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணும். எதுக்கு இது பண்ணணும்? உங்களுக்கு வந்து இங்கே டைம் தெரியும். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, உங்களோட லிமிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சர்டன் லிமிட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் தேவை. அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையும் வந்து கரெக்டான பாதையில் போகும். இப்படி எல்லாம்